மனுஷங்களோட ரத்தத்த குடிச்சு மனுஷங்கள வேட்டையாடக்கூடிய கொடூரமான பிரானாங்கிற ஒரு மீன பத்தின படத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம நேரடியா கதைக்குள்ள போலாம். ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர காட்டுறாங்க. அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா, நல்லா சாராயம் குடிச்சுக்கிட்டு, மீன் பிடிக்கிறதுக்காக அப்படியே போட்ல போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி போனவரு பார்த்தீங்கன்னா, சாராயத்த நல்லா குடிச்சிட்டு அந்த பாட்டில தூக்கி கடலுக்கடியில போடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு தூண்டில வச்சு மீன புடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டில் கடலுக்கடியில போயிட்டு கல்லுல விழுகிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிலநடுக்கம் மாரி ஒண்ணு ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துல கடலுக்கடியில இருந்த அந்த கல் பார்த்தீங்கன்னா, உடைக்கப்படுது. அப்படி உடைக்கப்பட்டு ஒரு சுழி மாரி ஒண்ணு ஏற்படுது. அந்த சுழினால பார்த்தீங்கன்னா, கடல்ல இருக்க தண்ணி எல்லாமே சுத்த ஆரம்பிக்குது. இத பார்த்த வயசானவர் அங்கருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி பார்க்கும்போது, அப்படியே பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்ட இழந்து அந்த வயசானவர் படகுல இருந்து அப்படியே தண்ணீல விழுகுறாரு. இப்படியே பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியில ஏற்பட்ட அந்த கல்லுல இருக்க பாதைய காட்டுறாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன கொடூரமான பிரானாங்கிற மீன் அந்த ஓட்ட வழியா வருது. வந்த அந்த மீன் பார்த்தீங்கன்னா, கொடூர பசியில இருந்தனால அந்த வயசானவர கடிச்சு அவரோட ரத்தத்த குடிச்சு அவர கொடூரமா வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சீன் காட்டாக்க இந்த பக்கமா ஒரு பையன காட்டுறாங்க. அதாவது இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அதாவது இவன் எங்க போறான்னு சொல்லி பார்த்தா, அவனோட தங்கச்சிய கூட்டிட்டு வரதுக்காக போய்க்கிருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா ஒரு லேடி போலீஸ் ஆபிசர காட்டுறாங்க. அதாவது இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா, அந்த பையனோட அம்மா தான் அவங்க. அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளிய புடிச்சு அவன கைது பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த பையன் அவனோட தங்கச்சிய கூட்டிட்டு வரதுக்காக போறான். அப்படி போனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. அதாவது இவ யாருன்னு சொல்லி பார்த்தா, இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், "என்னோட தங்கச்சிய கூட்டிட்டு வரதுக்காக போறேன். நான் போயிட்டு வரவான்னு?" சொல்லி கேட்கும்போது, அந்த பொண்ணும் சரின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட மத்த ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்து அவங்க சொல்றாங்க, "இந்த மொக்க பயலோட என்ன மொக்க போட்டுக்கிட்டு இருக்க? வா நம்ம போலாம்ன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "சரி நீ போயிட்டு வான்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு சொல்றா, "நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ஒண்ணு வைக்கிறாங்களாமே, அங்க நீ வாரியான்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "கண்டிப்பா நான் வருவேன்னு" சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, அவனோட தங்கச்சிய கூட்டிட்டு வரதுக்காக போறான். அப்படி போனா அந்த இடத்துல அவனோட தங்கச்சி இருக்கா. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி இருக்காங்க. அதாவது இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒரு ஆக்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த பொண்ண வச்சு படம் எடுக்கிற அந்த டைரக்டர் வந்துடுறாரு. வந்து அவரு கேட்கிறாரு, "நீ யாருப்பான்னு?" சொல்லி கேட்கும்போது, இந்த பையன் சொல்றான், "நான் அந்த ஏரியால இருந்த ஒரு பாய்ன்னு" சொல்றான். இத கேட்டோனே அவரு சொல்றாரு, "அப்படின்னா நீ லோக்கலா? கண்டிப்பா உன்னோட உதவி எங்களுக்கு வேணும். நாளைக்கு நாங்க ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறோம். எங்களுக்கு நல்ல லொகேஷன் காட்டுப்பான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். அப்ப அவனோட தங்கச்சி சொல்றா, "முடியாது. உனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வாய பொத்திர்றான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவனோட அம்மா வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, "நாளைக்கு நீ வெளிய எங்கேயுமே போக்கூடாது. பசங்கள நீ பத்திரமா பார்த்துக்கிட்டு வீட்லயே இருக்கியான்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "சரிம்மா நான் வீட்லயே இருக்கேன்." நீ இப்படியே பார்த்தீங்கன்னா, அம்மா அங்கருந்து வந்துடுறாங்க. எங்க வராங்கன்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல ஒரு வயசானவர் மீன் கல் கடிச்சு இறந்து போனாரு பார்த்தீங்களா? அவர தேடிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியே அந்த வயசானவர தேடிக்கிட்டு கடல் கரை ஓரத்துல வராங்க. அப்படி வந்தா அந்த இடத்துல அவரோட போர்டு மட்டும் இருக்கு. இத பார்த்து இவங்க, "இந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இந்த வயசானவரையும் காணோம். என்ன ஆச்சுன்னு?" சொல்லி பார்க்கறதுக்காக இந்த அம்மா அந்த போர்ட எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது, இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணீல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணீல இருந்து வெளியில வரலாம்னு சொல்லி பார்க்கும்போது, பின்னாடி ஒரு முண்டத்தோட ஒரு உடல் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா, அந்த வயசானவரோட உடம்பு தான். இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் அதிர்ந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா? அதனால என்னென்ன விளைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராயறதுக்காக சில ஆராய்ச்சியாளர்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே போர்டுல போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட தம்பி, தங்கச்சிய பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த டைரக்டர் கூப்பிட்டாரு பார்த்தீங்களா? அவரு சொன்ன அந்த இடத்துக்கு போறதுக்காக இவங்கள விட்டுட்டு எப்படிப்பா நான் போறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பொண்ணு சொல்றா, "நீ எங்கேயோ போறேன்னு சொன்ன தானே, நீ அங்க போ. அதுக்கு பதிலா எங்களுக்கு பணம் தரியான்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்களுக்கும் பணத்த குடுத்துட்டு, "நீங்க பத்திரமா இங்க இருக்கணும். நான் வர்ற வரைக்கும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க இருந்து போயிடுறான். அப்படி போனவன் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறான். அப்படி போனா மக்கள் எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணி ஆட்டம் போட்டுட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வரா. கேர்ள் ஃபிரெண்ட் கூட நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து நம்ம ஹீரோவ கூப்பிடுறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோ இவன்கிட்ட மாட்டிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கமா திரும்பி இருக்கும்போது, அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் கூப்பிட கூப்பிட வாரான்லான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, படகுல இருந்து கீழ இறங்கி வராரு. வந்தவரு சொல்றாரு, "இது யாருப்பா? உன்னோட கேர்ள் ஃபிரெண்டான்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த டைரக்டர் சொல்றாரு, "நான் மூவிஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறவன். உனக்கு ஓகேன்னா என்னோட படத்துல உன்ன ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "சரிப்பான்னு" சொல்லிட்டு
நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க கூட போக ஆரம்பிக்கிறா. அப்படியே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க போற எங்க கூட வான்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்றா, உங்க கூட நான் வரல, நான் இவங்க கூட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கூட படகுல ஏறி போயிடுறா. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வயசான ஒரு பொண்ணார் பாத்தீங்கன்னா கடல் பகுதி அந்த இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த டைவிங் சூட்டை மாட்டிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில குதிக்கிறாங்க. அதாவது அவங்க ஏன் கடலுக்கு அடியில போறாங்கன்னு சொல்லி பார்த்தா, இதுக்கு முன்னாடி கடல்ல ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா துளை. அந்த துளையில என்ன ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஆராயறதுக்காக அந்த 2 பேருமே போறாங்க. அப்படி போகும்போது ஒரு டைவர் பாக்குறாரு. பார்த்தா அதுல ஏதோ பாசி மாரி இருக்கு. என்னன்னு சொல்லி கிட்ட போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த பிரானா மீன்களோட முட்டைகள் தான் அது எல்லாருமே. அத அவர் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு பிரானா மீன் வந்து அவரோட கைய கடிக்குது. உடனே இவரு என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளேர் அடிச்சு பார்க்கும்போது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பிரானா மீன்கள் வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவர கொடூரமா வேட்டையாடி கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த இன்னொருத்தவங்க என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த கல்லு பகுதிக்கிட்ட வரும்போது, அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பிரானா மீன் அவங்க கிட்ட வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்த அவரு என்னோட ஆட்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பதறி போயிட்டு, அவரும் அந்த டைவிங் சூட்ட மாட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்கும்போது, அந்த பிரானா மீன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அவங்கள வேட்டையாடிருது. அதுக்கப்புறம் இவரையும் வேட்டையாட பார்க்கும்போது, இவர் எப்படியோ அவரோட உயிர கையில பிடிச்சுட்டு அப்படியே மேல வர்றாரு. அப்படி வரும்போது பிரானா மீன்லாம் இவரோட மேல தொத்திக்கிருக்கு. அதுக்கப்புறமா அந்த போலீஸ்கார அம்மா பார்த்தீங்கன்னா, அவர காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்க ஒரு பிரானா மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரானா மீன் என்னான்னு சொல்லி ஆராயறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நிலையத்துக்கு போறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் சொல்றாரு, இந்த மீன பத்தி எனக்கு தெரியும். இது வந்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மீன். இந்த மீன் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனா அந்த மீன் மறுபடியுமே வந்திருக்கு. அதாவது இந்த மீன்களால பல காலம் வரைக்கும் சாப்பிடாம உயிரோட இருக்க முடியும். இந்த மீன்கள் வந்து மனுஷங்கள கொடூரமா வேட்டையாடும்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட தம்பி, தங்கச்சிய காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அண்ணா வராதனால போர் அடிச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன படகு எடுத்துட்டு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தீவு ஒண்ணு இருக்கும். அந்த தீவுல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இவங்க 2 பேருமே அந்த குட்டி படகு எடுத்துட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போனவங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்து தீவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவுல ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும்போது, அந்த சின்ன படக பார்த்தீங்கன்னா, அவங்க கயிறு போட்டு கட்டியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த படகு தண்ணீல அப்படியே அடிச்சிட்டு போயிருது. இத பார்த்து இந்த குட்டி பசங்க அந்த படகு எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா படகு அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணிக்குள்ளேயே போவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. அப்படி போம்போது அந்த கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கால்ல கிழிச்சிருது. இதனால ரத்தம் வர ஆரம்பிக்குது. அந்த ரத்த வாசனை பட்டு அந்த கொடூரமான பிரானா மீன் இந்த பொண்ண வேட்டையாடுறதுக்காக கொடூர பசியோட வர ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணு எப்படியோ தண்ணில இருந்து வெளியில வந்துடுறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே கேமரால வீடியோ பண்ணிக்கிருக்கான். அப்படி வீடியோ பண்ணிக்கிருக்கும்போது கேமராவ இந்த பக்கமா திருப்புறான். திருப்புனா இவனோட தம்பி, தங்கச்சிய பார்த்தீங்கன்னா, காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுக்கிருக்காங்க. இத பார்த்தோனே அண்ணா பதறியே போயிடுறான். அதுக்கப்புறமா அண்ணா அந்த டைரக்டர்ட்ட சொல்றான், என்னோட தம்பியும், தங்கச்சியும் அந்த இடத்துல உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம போகணும்னு சொல்லும்போது அந்த டைரக்டர் சொல்றான், என்ன விளையாடுறியா? நான் வீடியோ எடுக்கணும். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோவமாகிடுறான். அதனால நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட அம்மா யார் தெரியுமா? என்னோட அம்மா வந்து போலீஸ். அவங்கள்ட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னேன்னா, உன்ன உள்ள தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பயந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், கோவப்படாதப்பா, நம்ம அங்க போகணும் தானே, அவ்வளவுதானேன்னு சொல்லிட்டு போர்ட் எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த தீவு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா அவனோட தம்பியுமே, தங்கச்சியுமே காப்பாத்தி அப்படியே போர்டுல வச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்பி, தங்கச்சி பார்த்தீங்கன்னா, கப்பலுக்கு அடியில இருக்க அந்த ரூம் மாரி இருக்கு பார்த்தீங்களா இடம், அதுல இருந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப கண்ணாடி மாரி இருக்க அந்த கீழ் பகுதியில அந்த கொடூரமான பிரானா மீன்ஸ் எல்லாமே போய்க்கிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அந்த 2 குட்டி பசங்களுக்கும் தெரியாது. அதனால அந்த மீன பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிருக்காங்க. எப்படி இந்த பக்கமா நம்ம அம்மாவ காட்டுறாங்க. நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா, மத்த போலீஸ்காரவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த மீன் எவ்வளவு கொடூரமானங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அதனால அந்த இடத்துல பார்ட்டி பண்ணிக்கிருக்க மக்கள்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி ஒரு கொடூரமான மீன் இருக்கு. அதனால நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் இங்க இருந்து காலி பண்ணி போங்கன்னு சொல்லும்போது, அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அத ஒரு நிமிஷம் காதுல கூட வாங்கிக்கிறாம அவனுங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அவனுங்க கேட்கிற மாரி இல்ல. அப்படியே இந்த பக்கமா நம்ம ஹீரோவையும் அவனோட டீமையுமே காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட எடுத்துட்டு அங்க இருந்து போக பார்க்குறாங்க. அப்ப இவங்களோட படகுல இருக்க அந்த மோட்டர்ல இருந்த அந்த வீல் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிருது. இதனால படகு வந்து அப்படியே நின்னு அங்க இருக்க ஒரு கல்லுல மோதி அப்படியே பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கிளாஸ் உடைஞ்சு தண்ணி உள்ள வர ஆரம்பிக்குது. இத பார்த்து இந்த டைரக்டர் சொல்றான், எல்லாமே உன்னால தான். நீ சொன்னனால தான் அந்த இடத்துக்கு வந்தேன். இப்ப பாரு நம்மளோட படகு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே தண்ணீல இருந்து அந்த மாடல பார்த்தீங்கன்னா, அந்த பிரானா மீன் வந்து வேட்டையாட ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த டைரக்டர், என்னோட மாடல்ஸ்க்கெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே தண்ணீல குதிக்கும்போது, இவனையும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரானா மீன் வந்து வேட்டையாட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா
இவங்கலாம் அவன காப்பாத்த பாக்குறாங்க. ஆனா அவனோட கால் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பிரானா மீன் கொடூரமா வேட்டையாடுது. இதனால அவனோட உயிர் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு பெட்ஷீட்ட வச்சு அவன மூடிடுறாங்க. அப்படியே இந்த பக்கமா பார்ட்டி பண்ணி ஆட்டம் போட்டுட்டு இருக்க மக்கள காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா, போலீஸ் சொல்றத காதுல வாங்கிக்கிறாம ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. அப்படியே பாத்தீங்கன்னா, அதுல ஒரு லேடி அப்படியே தண்ணீல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பிரானா மீன் வந்து பாத்தீங்கன்னா, கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மக்களையுமே கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. இதனால பாத்தீங்கன்னா, நீலக்கடல் சிகப்பு கடலா மாறி மனுஷங்களோட ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. இதனால பயந்து போன மக்கள் எல்லாருமே பதறி போய் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. ஆனா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, அந்த பிரானா மீன் வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்படியே அதுலருந்து ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா, கன்ன வச்சு ஒவ்வொரு மீன்களையுமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா புல்லட் காலியாகிருது. அதுக்கப்புறமா அந்த படகுல போகும் பாத்தீங்களா மோட்டார், அத அப்படியே கழட்டி அந்த மீன்கள் எல்லாத்தையுமே அரைச்சு அப்படியே கட் பண்ணிக்கிருக்காரு. அந்த நேரம் அந்த என்ஜின்ல இருந்து பெட்ரோல் காலியாகிடுது. இதனால பாத்தீங்கன்னா, இவர வந்து அந்த மீன்கள் வேட்டையாட ஆரம்பிக்குது. அப்படியே அதுல ஒரு சுயநலவாதிய காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா, போர்ட எடுத்துட்டு அப்படியே அவன் மட்டும் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போறதுக்காக போர்டு எடுத்துட்டு போறான். அப்ப மத்தவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அப்படியே பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட முடி வந்து அந்த மோட்டார்ல இருக்க அந்த வீல்ல மாட்டிக்கிறது. இத கூட அவன் பார்க்காம அப்படியே இன்ஜின ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த பொண்ணோட முடி வந்து அப்படியே பிச்சுக்கிறது. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே போர்டுல ஏறுனனால இவனோட போர்டு கவுந்து இவனுமே செத்து போயிடுறான். இப்படி இந்த பக்கம் அம்மாவ காட்டுறாங்க. அம்மா பாத்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே காப்பாத்திக்க இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அம்மாக்கு கால் பண்ணி, "எங்கள காப்பாத்துங்க. நாங்க எல்லாருமே கொடூரமான ஒரு மீன்கள் இருக்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். அந்த மீன்கள் மனுஷங்கள வேட்டையாடுது. துரதிர்ஷ்டம் என்னன்னா, தம்பி, தங்கச்சியும் என் கூட தான் இருக்காங்கன்னு" சொல்றான். இத கேட்டோனே அம்மா பாத்தீங்கன்னா, பதறியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "உனக்கு அறிவு இல்லையாடா? என்னடா பண்ணியிருக்கன்னு" சொல்லிட்டு அம்மா பாத்தீங்கன்னா, இவங்கள காப்பாத்துறதுக்காக போட் எடுத்துட்டு அப்படியே வேகமா வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அம்மா சொல்றாங்க, "அந்த இடத்துக்கிட்ட வர முடியாது. அங்க நெறைய கற்கள் இருக்கு. அதனால இந்த கயிற நான் தாரேன். அத நீ போட்ல கட்டுன்னு" சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கயிற தூக்கி போடுறாங்க. அந்த கயிற பாத்தீங்கன்னா போட்ல கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அந்த கயிற புடிச்சு இவங்களோட போர்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, "சீக்கிரமா பசங்களா அந்த கயிற புடிச்சு அந்த பக்கமா போங்கன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "என்னால முடியாது. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து போர்டுக்கு அடியில இருக்க அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டான்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "அதெல்லாம் காப்பாத்த முடியாது. சீக்கிரமா இங்கிருந்து போன்னு" சொல்லும்போது, அவன் சொல்றான், "என்னால முடியாது. அவள நான் காப்பாத்திட்டு தான் வருவேன்னு" சொல்றான். இதனால அம்மா பாத்தீங்கன்னா, சரி இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்க, நான் இப்ப போறேன்னு சொல்லிட்டு அம்மா பாத்தீங்கன்னா, அந்த குட்டி பசங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு அப்படியே கயிறு வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு மாடல் பாத்தீங்கன்னா, அந்த கயிறு வழியா தொங்கி போம்போது, அப்படியே பாத்தீங்கன்னா, அந்த பிரானா மீன்லாம் ஜம்ப் பண்ணி அந்த பொண்ண புடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேல இருந்து கீழ விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த மீன் எல்லாமே இந்த பொண்ண கொடூரமா வேட்டையாட ஆரம்பிக்குது. இத பார்த்து இந்த 2 பசங்களும் பயந்து போயிடுறாங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, "பயப்படாதீங்க. வேகமா நீங்க போங்க. இப்ப அந்த மீன் அவங்கள சாப்பிட்டுக்க இருக்குன்னு" சொன்னதுக்கு அப்புறமா பசங்களும் பாத்தீங்கன்னா, வேகமா அந்த போர்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த கயிற கழட்டி அப்படியே அவனோட மேல கட்டிக்கிறான். இத பார்த்து அம்மா கேட்கறாங்க, "நீ என்னடா பண்றன்னு?" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ சொல்றான், "சீக்கிரமா நான் போய் அந்த பொண்ண காப்பாத்திடுறேன். அதுக்கப்புறம் அந்த படகையும் வெடிக்க வச்சிடுறேன். அதுக்கடையில அந்த போர்ட ஸ்டார்ட் பண்ணி இந்த கயிற நீங்க இழுங்கன்னு" சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக போறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த ரூம் மாரி இருக்கு பாத்தீங்களா பகுதி, அதுல நெறைய தண்ணி நிறைஞ்சனால அப்படியே மேல மட்டும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த மீன் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண வேட்டையாட பாக்குறாங்க. இப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட புத்திசாலித்தனத்த யூஸ் பண்ணி அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா, இறந்து போனாரு பார்த்தீங்களா, அந்த டைரக்டர் அவன தூக்கி அந்த பக்கமா போடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரானா மீன்ஸ் எல்லாமே அவன வேட்டையாட ஆரம்பிக்குது. அந்த கேப்ப பயன்படுத்தின இவன் அப்படியே தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்க அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேர் எடுத்து வச்சுக்கிறான். அதாவது இவனோட திட்டம் என்னன்னா, கேஸ ஆன் பண்ணிட்டு அப்படியே இந்த பிளேர அடிக்கிற மூலியமா அந்த போர்டு வெடிச்சிரும். அதுக்கப்புறம் இவங்க போர்ட ஸ்டார்ட் பண்ற மூலியமா கயிற புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு போலாம்ங்கிறது தான் இவனோட பிளான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் புடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையார பத்த வச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க போர்ட ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. போர்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுற மாரி இல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, கடைசி நொடியில எப்படியோ போர்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாருமே வெடிச்சு, அந்த போர்டு வெடிச்சு சிதற ஆரம்பிக்குது. இப்படியே இவங்க போர்ட ஸ்டார்ட் பண்ணனால, அந்த கயிறு வழியா இவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிரானா மீன் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது, எரிபொருள் வெடிச்சனால அந்த பிரானா மீன்களுமே அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆராய்ச்சியாளர் தான். அவரு சொல்றாரு, "நீங்க தப்பிச்சிட்டோம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படாதீங்க. இந்த பிரானா மீன்கள் நம்ம நினைச்சத விட ரொம்ப மோசமானது. அதாவது இந்த பிரானாங்கிற இந்த மீன்கள் எல்லாமே சின்ன மீன்கள் தான். இத விட பெரிய மீன்கள் இருக்கு. அது ஒரு சுறா மீன் சைஸ்ல இருக்கும்னு" சொல்லும்போது, இத பார்த்தீங்கன்னா இவங்கள்ல இருந்து ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு சுறா மீன் சைஸ்ல ஒரு பிரானா மீன் வந்து அவர வேட்டையாடுது. இப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இந்த படத்தோட பார்ட் 2வும் இருக்கு. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.